Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. மோடி 3வது முறையா பிரதமரா பதவி ஏற்றிருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கட்டில அமர்ந்திருக்காங்க. ஏற்கனவே இருந்ததை விட இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன்னா 2 முறை 2014, 2019 2 முறையுமே தனிப்பெரும்பான்மையோட பாஜக இருந்தாங்க. இப்போ அந்த நம்பர்ஸ் இல்ல அப்படின்றதே மிகப்பெரிய சிக்கலாவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த அரச பாஜக எப்படி கொண்டு போக போறாங்க? ஏன்னா கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. ஒரு 32 இடங்கள் கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கும்போது எப்படி அவங்க கொண்டு போக போறாங்க அப்படின்ற கேள்வி தான் ஒவ்வொரு நாளுமே எழுந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல நேத்து அவர் வந்து 3வது முறையா பிரதமரா பதவி ஏற்றுட்டார். ஒரு 71 அமைச்சர்களும் பதவியேற்றிருக்காங்க. இந்த பதவியேற்பு விழா தான் வந்து நேத்திருந்தே சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அதுவும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் இப்போ தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. நேற்று நம்ம பார்த்தோம் அஜித் பவார் அவரோட தேசியவாத காங்கிரஸ் அவங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அந்த வரிசையில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டணி கட்சியான சிவசேனா ஏக்நாத் சிண்டே பிரிவும் தங்களோட அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி கணக்கில் பார்த்தோம்னா தெலுங்கு தேசம் 16 இடங்களையும் ஐக்கிய ஜனதா தளம் 12 இடங்களையும் 2 முக்கியமான நம்பர்ஸ் வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க தான் பெரிய சிக்கலை கொடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ அவங்களிருந்து இப்போ வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. 2 பேருக்குமே ஒரு கேபினட் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு எம்ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து இந்த இப்போ வரைக்குமே எந்த பிரச்சனைகளும் இல்லை. பட் ஆனால் அஜித் பவார் அதாவது தேசியவாத காங்கிரஸ் வந்து நேத்தே ஒரு சிக்கல் வந்துச்சு. அவங்கள்ட்ட என்னன்னா அவங்களுக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இணையமைச்சர் பதவியை கொடுத்திருந்தாங்க பிரஃபுல் பட்டேலுக்கு. அதை அவங்க அப்பவே ஏற்கல, அதாவது பதவியேற்புக்கே போகல. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி பிரஃபுல் பட்டேல் கேபினட் மினிஸ்டரா இருந்தவர், அவருக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுக்குறதுன்றது ஒரு டீ ப்ரமோஷன் மாதிரி. ஸோ இதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்லும்போது அதை வந்து 2 பேருமே சொல்லியிருந்தாங்க. பிரஃபுல் பட்டேல் அந்த கேண்டிடேட்டும் சொல்லியிருந்தாரு, அவங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அஜித் பவாரும் சொல்லியிருந்தாரு. நாங்கள் ஏற்கனவே இதை பற்றி பாஜக பேசியிருந்தோம், எங்களுக்கு கேபினெட் வேணும்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து எங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்துருக்குதுன்றதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, அதனால நாங்கள் இந்த பதவி எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடியே வந்து பெரிய சலசலப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இது ஒரு கூட்டணி ஆட்சி, கூட்டணி எப்படி நிர்வகிக்க போகிறாங்க? மோடிக்கு இது வந்து ஒரு புதுமையான விஷயம். ஏன்னா அவர் பிரதமராக இருந்தப்பையும் சரி, முதலமைச்சராக இருந்தப்பையும் சரி, கூட்டணின்றதை அவர் வந்து நிர்வகிச்சதே கிடையாது. எல்லாமே தனி மெஜாரிட்டி. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு கொஸ்டின் வந்துட்டு இருக்கும்போது பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடியே ஒரு கூட்டணி கட்சி அதிருப்தி வெளிப்படுத்துன்றது ஒரு பேட் சைனாக தான் பார்க்கப்பட்டது. இது நேற்றைய நிலவரம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவை சேர்ந்த இன்னொரு கூட்டணி கட்சியான சிவசேனா ஏக்நாத் சிண்டே பிரிவு வந்துட்டு எப்படி எங்களுக்கு ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் வெறும் வந்து ஒரு இணையமைச்சர் மட்டும் கொடுக்க முடியும், நாங்கள் கேபினெட்டுக்கு தகுதியானவங்க, எங்களுக்கு ஒரு கேபினெட்டாவது கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த ஆட்சியில் மொத்தம் 7 மக்களவை தொகுதி எம்பிக்களை வச்சிருக்காங்க, 7 எம்பிக்களை வச்சிருக்காங்க. நாங்கள் 7 பேர் வச்சிருக்கோம், எங்களுக்கு எப்படி கேபினெட் கொடுக்கல? ஏன்னா நீங்க கொடுத்துருக்கக்கூடிய கேபினெட்டை பார்த்தோன்னா இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா வந்து ஒரே ஒரு எம்பி தான் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் கொடுத்துருக்கீங்க. குமாரசாமி அதாவது மதச்சார்பற்ற ஜனதாதளம் 2 எம்பி தான் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு கேபினெட் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி சிராக் பஸ்வான் லோக் ஜனசக்தி பார்ட்டி அவங்க 5 ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்குலாம் 1 கொடுத்துருங்க. அப்படி பார்த்தோன்னா நாங்கள் அவங்களெல்லாம் விட கூட தானே 7 ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு ஒரே ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தது எந்த வகையில் பொருந்தும், எந்த வகையில் நியாயம்? இதை தாண்டி பாஜகவுக்கும் சிவசேனாவுக்குமான கூட்டணின்றது ரொம்பவே ஒரு நீண்ட நெடிய கூட்டணி. இதை கருத்தில் கொண்டாவது எங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கணும், இப்போ கொடுக்கலன்றது எங்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சிவசேனா தரப்புல இருந்து அவங்க கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. இது வந்து இப்போ மீண்டும் இந்த என்டிஏ கூட்டணியில் ஒரு சிக்கல் ஏற்படுதோ அப்படின்ற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் தான் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு இருந்துச்சு. அதை தாண்டி மகாராஷ்டிராவில் அடுத்து தேர்தல் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த கட்சிகள் செயல்படுதா. ஏன்னா பர்டிகுலராக இந்த கூட்டணி விஷயத்தில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய 2 கட்சிகள் தான் இந்த பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. அதாவது தேசியவாத காங்கிரஸ் அஜித் பவார் பிரிவினராக இருக்கட்டும், சிவசேனாவோட ஏக்நாத் சிண்டே பிரிவினராக இருக்கட்டும் மட்டும்தான் இந்த பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. மித்த என்டிஏ கூட்டணியினரும் சோஃபா எந்த பிரச்சனையும் எழுப்பல. அப்போ இவங்க அடுத்து நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை மனசில் வச்சுட்டு தான் இதை பண்றாங்களா? ஏன்னா மகாராஷ்டிராவில் ஒரு பெரிய அதிருப்தி, பாஜக கூட்டணியினர் போன முறை பெரிய வெற்றியை பெற்றிருந்தாங்க, இந்த முறை அந்த மாதிரியான நம்பர்ஸ் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அது வந்து அடுத்து அவங்க நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமோ அப்படின்ற பயம் வந்து அந்த கட்சிகளுக்கு எழுந்திருக்கு. அதுதான் இப்படி செயல்பட வைக்குதா, இல்லை உண்மையாலுமே அவங்களுக்கு இந்த கேபினெட்ன்றது கொடுக்கலன்றது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையா அப்படின்னு வருது. ஸோ இஃப் இன் கேஸ் அவங்களுக்கு கேபினெட் பதவி கொடுக்கல அப்படின்றது சிக்கலா இருந்துச்சுன்னா அதை அவங்க எப்படி பண்ண போறாங்க? ஏன்னா 2மே முக்கியமான நம்பர்ஸ் ஆயிருக்கு. ஒவ்வொரு நம்பருமே இந்த இதில் வந்து முக்கியமானதாக இருக்கு. ஏன்னா 240 வச்சிருக்காங்க பாஜக, 272 வேணும். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஏக்நாத் சிண்டே பிரிவு 7ம் தேசியவாத காங்கிரஸ் 1ம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த 8ன்றது குறைஞ்சிச்சுன்னா இன்னும் பெரிய சிக்கலாக ஏற்படுதும். இவங்க குறையும் போது அப்போது நம்பர்ஸ் அதிகமாக வச்சிருக்கக்கூடிய தெலுங்கு தேசமாக இருக்கட்டும், ஐக்கிய ஜனதா தளமாக இருக்கட்டும், அவங்களோட டிமாண்ட் வந்து இன்னும் ஏறப்போகுது. இதை எல்லாத்தையும் பாஜக எப்படி சமாளிக்க போகிறாங்க, மோடி அமித்ஷா கூட்டணி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.